வீடு பேர் அவர் சொல்லாமல் இல்லை, இன்பத்து பல்ல வீடு பேர் தான் சொல்கிறேன். நீங்கள் வெறும் காமத்து பல்ல பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காமம் உங்களுக்கு பெண் மேலேயே கடவுள் மேலேயான்றதை பொறுத்து தான் இருக்குது. பெண் மேலே நீங்கள் காமமாக இருக்குதோ ஆண்மீது நீங்கள் பாலுணர்வு மேலே நீங்கள் தாகமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, குற்றமும் கிடையாது. பாலுணர்வு கடந்து வாங்க, பாலுணர்வு போகிறது பாலுணர்வு தீர்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, அது தப்பு இல்லை. பட் கடவுள் சார்ந்த விஷயம்னும் போது பாலுணர்வுக்கும் மேலானது. பாலுணர்வு ஒரு விஷயம் இல்லைன்னு ஆனால் தான் கடவுள் தெரிஞ்சுக்க முடியுன்றதுனால தான் கோயிலில் என்ன பண்ணி வச்சுக்கிறான், அம்புட்டு சிலையும் செஞ்சு வச்சுக்கிறான். எப்படியெல்லாம் ஃபக் பண்ண முடியும்னு போய் பாருங்கள், கோயிலில் பண்ணி வச்சுக்கிறானுங்க. பால் கறப்பானுங்க, குனியை வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்க, போய் பாருங்கள். எல்லா கோயிலையும் பார்த்துருக்கோம். இது வந்து காமத்துக்காக இல்லை, பாலுணர்வை தீர்த்துடுறான்றான். அது ஒரு விஷயம் இல்லை, சாதாரணமாக பார்க்க கற்றுக்க அப்படின்றதுக்காக தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. இங்கே இன்பத்து பாலில் ஞானம் சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்லி வச்சுக்கிறாரு. திருக்குறள், கடைசி திருக்குறள் எது தான், ஊடுதல் காமத்துக்கு இன்பம். நான் ஞானம் வச்சுட்டேன், கடவுள் சூன்யம் தான் சும்மா சொல்லக்கூடாது, அதை கூட ஓடணும், ஊடாடணும், சண்டை போடணும். உண்மையாக அது இருக்குமான்னு சந்தேகம் பண்ணணும். அதுதான் இன்பமாவா, என்னவா அதை கூட கூடி வெறும் பெண்ணாக கூட கூடியோ நீ இந்த திருக்குறளை முடிச்சுக்கோ, இல்லை கடவுளாக கூட கூடிய என்ன பண்ணிக்க இந்த திருக்குறளை முடிச்சுக்கோ. காமத்துப்பால் கவனமாக படி. ஏற்கனவே நான் பேசி வச்சுக்கிறேன், திருக்குறளில் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் என்ன பண்ணலாம் நீங்கள். இப்போ இல்லை முன்னாடியே பேசி வச்சுக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம்.